ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீமினுடைய பிரதர் ஃபேன்சி ரிவெஞ்ச் அன்பி பார்த்துடா. ஓகேவா? பார்ட் 2 வந்துட்டு எப்படி பண்ணாக்க நம்ம டே வந்து ஜிம்ல ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் தப்பானா மன்னிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நம்பி இருக்காங்க. அதை சொல்கிறாங்க, நீ ஹஸ்பண்ட் தப்பானா மன்னிக்க மாட்டியா அப்படின்னு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு எங்கே டவுட்டுங்க பாரு, எனக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது சார் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆகும், எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. உங்களுக்கே பாசிட்டிவ் ஆகுது, நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், நீ எனக்கு மட்டுமே சொந்தம் நினைக்காது தப்பா டே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நான் வந்து நீ எனக்கு மட்டுமே சொந்தம் நினைக்கிற தப்பா ஜிம் நீ சொல்கிறாங்க. எனக்கு இன்செக்யூராக இருக்குல்ல, நான் ரொம்ப லவ் பண்ணுறாரு தப்பா டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் பேச முடியல. எனக்கு அவர் புரியுதுப்பா வந்து பாசிட்டிவ் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் பைட் பண்ணிட்டீங்க தெரியுமா சொல்கிறாங்க. சாரி சரியா, ஹஸ்பண்ட் தானே பைட் பண்ண, அது தப்பா, அதுவும் லவ் பைட்டு தானே, அதுவும் பாசிட்டிவ் தானே பைட் பண்ணேன் டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு சரி எனக்கு உண்மையில அந்த டவுட்டும் கிடையாது சரியா, எனக்கு நம்பிக்கை இருக்கேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேலே. ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அழகு மேலே தான் நம்பிக்கை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ அழகாக இருக்கான் சரியா, யாராவது அவனை வந்துட்டு எங்களுக்கு பிரிக்க ட்ரை பண்ணுவாங்களோ, ஏதாவது ஸ்நாச் பண்ணுவாங்க பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பேசுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், நீ எனக்கு மட்டுமே நான் நினைக்கிறேன், எங்கிட்ட தான் உனக்கு பிரிச்சிருவாங்களோ, நீ என்னோட தள்ளி போயிடுவோ, அந்த பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டு வைக்க, மற்றபடி உன்னை ஹார்ட் பண்ண எதுவும் பண்ணல சாரி டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நிச்சயமாக அதை ரீசனாக சொல்கிறாங்க. நிச்சயமாக அதை ரீசன் சரியா, அது இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன், நான் எனக்கு உங்களுக்கு கேர் இல்லை ட்ரூ லவ் இல்லைனாக்கா எனக்கு வரும் நான் நீ சொல்கிறாங்க. நீ நினைக்கிறேன் என்ன லவ்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு எவ்வளோ டவுட்டே சொல்கிறாங்க. இல்லை நான் டவுட்லாம் படலைடா, ஓகே எனக்கு கொஞ்சம் பயம் இன்செக்யூராக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி இதில் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எதுக்கு இன்செக்யூர் அப்படி கேட்குறாங்க. இல்லை உனக்கு தெரியும், நான் வந்து ஒரு 600% சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஸர், உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டுக்கு நீங்கள் இன்னும் என்ன மேலே கூட அச்சீவ் பண்ணலாம் சரியா, உங்கள்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, அழகு அறிவு படிப்பு எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனால் என்ன கோபம் அந்த பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை பரவாயில்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் மதித்து அப்செட் ஆகிட்டேன், ஒரு டவுட்டாக இருக்கும், நீங்கள் நம்பலையும் நினச்சி சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்பாமல் இருப்பேனா, எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ், எப்படி அவங்கள்ட்ட பேசுகிறேன், என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கிட்ட மட்டும் பேசணும்னு நினைக்கிறதப்பா, நீங்கிட்ட மட்டும் பேசணும், என்கிட்ட மட்டுமே ஃபன் பண்ணணும், என்கிட்ட மட்டுமே எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதப்பா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை தப்பு இல்லை தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக டிவி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்த்துங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் மிஸ் பண்ண தெரியுமா ஜிம் டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சண்டை போட்டாட்டே கேட்குறாங்க. இல்லை அது நீங்கள் இப்படி பண்ணிங்களா, எனக்கு அது கொஞ்சம் கோவம் அதான் சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க, தப்பு இல்லை ஓகே, என்கிட்ட சண்டை போடலாம் கோவப்படலாம், எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் என்னை விட்டு போயிடாத டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் விட்டுட்டு போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பயந்துட்டு நீ மதியத்துக்கு பேசவே இல்லையா, நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, நீ பாட்டுக்கு வந்துட்ட ஜாப்க்கு, அவங்க 3 பேர் வர நீயே வந்தால் சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்போ லீவ் போட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து அந்தளவுக்கு குறிக்கோட்டாக பார்க்க மாட்டாங்க, அண்ணா அப்படி இல்லை, எனக்கு வந்து எது வந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா நினச்சிட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளில வர சேஃபாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் காரை போய் உட்காராங்க. டே வந்து ஒரு டவல் எடுத்து ஜிம்மில் ஹேரை வைப்பிட விடாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே அவ்வளோ ஜிம்மில் டே பார்க்குற ஜிம்மில் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ரைடிங் நினச்சதுக்கப்புறம் அந்த வெட்டு ஹேர் லிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காது, ரொம்ப அட்ராக்டிவாக தெரியாது ஒரு கண்ணுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா குளிர் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, குளிர் தான் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்துட்டு அதை எப்படிக்கா அந்த ஹீட்டர் ஆன் பண்ணி விடுறாங்க காரில். ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க, கொஞ்சம் பாம்பா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. பட்டே அழகாக ஜிம்மில் ஹேரில் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு கிட்ட வராங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. பட்டே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பக்கஸ் பிரேக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு ஜிம் டே இப்போ ட்ரை பண்ண போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 1 செகண்ட் சொல்லிட்டு ஜிம் மேட்டு டேக்கு ஹேர் வெயிட் பண்ணி விடுறாங்க. கிட்டா இருக்கல ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க, இப்படினாக்கா ரொம்ப பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு டே ஜிம்மையும் பார்த்துருக்காங்க. எப்போ இப்படி தான் இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்போ இப்படி தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் ஜிம்னும் அப்படி வீட்டுக்கு போகிறாங்கடா. வீட்டுக்கு போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க, நான் போய்ட்டு வந்துட்டு பேசிட்டு வரவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவனை பார்க்கவே இல்லை மறந்து அதுவும் பேசலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ட்ரிக்கு அப்படி தானே சொல்கிறாங்க. ட்ரிக் தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இருக்கீங்களே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என் கூட தான் சரியா சொல்கிறாங்க. ஜஸ்ட் போய் பேசிட்டு வராங்க ஜிம் சொல்கிறாங்க. நோ அப்படியே சொல்லிட்டு விட மாட்டேன் ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க டே ப்ளீஸ் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஒரு ரவுண்டு மட்டும் சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. டே வந்துட்டு விட மாட்டேன் சொல்கிறாரு. ஜிம் சரி சொல்லிட்டு சரியாக பாசிட்டிவ் கரெக்டாக இருக்குது ஜிம் சொல்லிட்டு இப்போ டே கூட ஒன்றா தான் இருந்திருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி போதும் நான் போகிறேன் சொல்லிட்டு ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அங்கே போயிடாரு. இப்போ முடிஞ்சிட்டு பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மார்க்கு ஜிம் பார்க்குறப்ப ஏன்டா ஒரு மாதிரி பார்த்துருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா எப்போ தான் லெக்கில் சும்மிட்டே இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்
எனக்கு ஒரு மார்க் யோசிச்சு நான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன், ஃப்ரெண்டு தான் அதை கேட்குறேன், எப்போ இப்படி இருப்பியா என்ன சொல்கிறாங்க, நீ சின்ன பையன்டா, எனக்கு உனக்கு இன்னும் நிறைய டைம்லாம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. சரி இது விடு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆலனும் நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறேன் விடுறா, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக என்ஜாய் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படியே இல்லைடா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. சரி சொல்லி மாறி பேச வேற சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சும்மா தான் ஜிம் சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் டே வந்து ஃபுட்டை குக் பண்ணிட்டாங்க. அவங்க டோர் ஆக் பண்ணுறாரு. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறேன் போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வரா சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரிடா ஜிம் வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தேடிக்கிறாங்க போகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் ரொம்ப கோவப்படுறான்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து கூப்பிட்றீங்களா டக்குன்னு அவங்க கூட வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் கூட்டா வந்து நான் அவங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே டே பார்க்குறாங்க பாரு ஜிம் ஃப்ரெண்ட்ஷிப் பாய் ஃப்ரெண்ட் பாருங்க சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அதுக்காக பாய் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கட்டுக்காமல் கூட சேர சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வாங்க ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டே ஜிம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. டே வந்துட்டாக்கா ஜிம்மில் வந்துட்டு அவரை வந்து ஒரு செகண்ட் கூட பிரிவிட மாட்டேங்கிறாரு. அவர் கூடவே வச்சுக்கிறாங்க. ஜிம் ஃபுல்லாக அவருக்குள்ள மூழ்கி இருக்காரு. இவர் இல்லாமல் அவர் இருக்க மாட்டான்ற அளவுக்கு ஒரு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ரொம்ப தப்பு பண்ணுறாரு நீ சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணுறாங்க ஜெக்கிட்டே கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் நிலைமை இருக்க விட அளவுக்கு வந்துட்டான். இப்போ சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. முன்னாடி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேனாலும் போவான். இப்போ உனக்கு பர்மிஷன் கேட்க போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. அதை யோசிச்சு சொல்கிறான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஜிம் வந்துட்டு டேக்கிட்ட பர்மிஷன் கேட்காம எங்கேயும் வரமாட்டான்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. கேட்டேன் சரியா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டே கேட்குறாங்க. ஏன்னா அதாவது ட்ரூவில் வந்து பரவாயில்ல ஏன்டா அப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவர் இன்னும் சொல்லலை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நைட் பசங்க போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என்னோட அண்ணாக்கு கிஃப்ட் வாங்க சொல்கிறாங்க. அண்ணா கிஃப்ட் எதுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு பர்த்டே வர சரி சொல்கிறாங்க. பர்த்டே ஆமாம் 2 days அந்த பர்த்டே வரப்போகுது. நான் வந்து எப்போயும் வீடியோ கால் விஷ் பண்ணுவேன். கிஃப்ட் வந்து 2 days பிஃபோர் சென்ட் பண்ணிவிடுவேன். அங்கே போய் வந்துட்டு ரிசீவ் ஆகிடுவோம். அவர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஷ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் கிஃப்ட் வாங்க போகிற சொல்கிறாங்க. அது இந்த டைம் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கலாம்னு நினைக்கிறேன். டைமண்ட் ரிங் இல்லை நெக்லஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ரஜினி சொல்கிறாங்க. டே பார்க்க நான் கூட வரவா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு டேவும் போகிறாங்க. ஒரு ஷாப்பிங் மார்க் தான் போகிறாங்க. போய்ட்டு ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது வாங்குவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்குது. இப்போ டே ஒரு நெக்லஸ் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதையும் அவர் வாங்குறாரு. அவருக்கு ஜிம்முக்கு திரும்பி பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே அவங்க அண்ணோட பர்த்டேக்கு 2 days இருக்கு சொல்லிட்டு இப்போ கொரியர் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்தே சொல்கிறாங்க எனக்கு இங்கேருந்து சேஃபாக போகும் சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே வீட்டுக்கு வராங்க. போகலாமா சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. ஒரு லொக்கேஷன் காமிக்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க. பார்த்தா நான் டேட் போகிற ஒரு பிளேஸ் ஓகே ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. வந்துட்டு டேட்டிங் போகிற பிளேஸ் ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஐஸ்லாண்ட் ஓகேவா எனக்கு இங்கே டேட் போகணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே ஜிம் சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் டே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இருக்கட்டும் நான் வந்து புக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் கொடுத்து சரியா உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணுமா உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் மணி கொடுக்கணும் ஓகேவா ஆல்ரெடி இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் நான் கேட்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. பாருங்க சார்ஜ் தான் வருது ஓகேவா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஆசையாக இருக்குது உங்க கூட டேட் போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவைலபிள் இருக்காதே சொல்கிறாங்க. ஜிம் டேட் பார்க்குறேன். நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் எப்போ வந்து அவைலபிள் இருக்கோ அப்போ புக் பண்ணிடுறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே போகலாமா சொல்லிட்டு இப்போ அழகாக அந்த ஒரு 2 days பாஸ் ஆகுது. 2 days ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி நைட் வந்து ஹோபிக்கு பர்த்டே நம்ம வந்து எப்போ போல வந்து ஃபஸ்ட் விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்ணுறாங்க. கிஃப்ட் போய் ரிசீவ் ஆயிருக்குன்னு தெரியல ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் ஹேக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நம்மளுக்கு அங்கே டிக்கெட் கிடச்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஐஸ்லாண்ட் தான் நம்மளுக்கு டேபிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம போகலாமா சொல்கிறாங்க. அது டே சொல்லி என்ன சொல்கிறாங்க. அண்ணாக்கு பர்த்டேவா நம்ம அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறாங்க. இல்லை அங்கே நெட்ஒர்க் கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா ஐஸ்லாண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு நெட்ஒர்க்லாம் கிடைக்குமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் அங்கே வந்து கிடைக்குமா தெரியல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கிடைக்கும் அப்படின்னா கூட அங்கே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லுங்க அண்ணாக்கு விஷ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. விஷ் பண்ணா வா அப்படி சொல்கிறாங்க. சரி சரி 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக ரெடி இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இதெல்லாம் பண்ணுறான் கேட்டால் லவ்லன்னு சொல்லுவோம் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் 2 பேர் நேரத்தில் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ட்ராவல் பண்ணிருக்காங்க. அப்போ தான் மொபைல் சொல்கிற நெட்ஒர்க்கே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. நெட்ஒர்க் இல்லை சொல்கிறாங்க. அங்கே வேறு நெட்ஒர்க் இருக்கும் ஓகே அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. ஃபைனில் அவங்க தயவுசெய்து போயிடுறாங்க. எனக்கு ஒரு போட் வழியாக போயிருப்பாங்க. அவங்க போய்ட்டு அங்கே ரீச் ஆகுறாங்க. பக்கம் அவ்வளோ அழகாக இருக்காங்க. டெக்கரேஷனாக ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்துட்டு புக் பண்ணி போகிற ஸ்பெஷலாக இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டீ ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. அழகாக இருக்கா சார் ரொம்ப அழகாக இருக்குது பிடிச்சிருக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அவங்க இறங்கி ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா அது ஒரு உடன் பாலம் மாதிரி இருக்கும். அதில் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்க லைட்ஸ் ஆன ஐடியா இருக்குது.
ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப அழகாக தீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங் ஃபுல்லாகவே இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். அந்த சீல எனக்கு ஒரு ஐஸ்லாண்டு சுற்றி பார்த்தா சீ தான் இருக்கும். நடுவில் அந்த ஒரு தீவுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் டேட்டிங்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு 2 கப்பல் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் அந்த செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது பின்னாடி அந்த ஸ்டாச்சு மாதிரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரொம்ப லவ்லி கப்பல் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படி ஒரு ஸ்டாச்சுலாம் வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அங்கே பார்த்தாக்கா வெள்ளி மேரமி பார்த்து ஜிம் போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. என்னோட மேரேஜ் ப்ரொபோசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னோட மேரேஜ் ப்ரொபோசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ஒரு ஜிம்மில் பிக்சர்லாம் வச்சிருக்காங்க. அங்கே நம்ம நேம்லாம் எழுதி ரைட் பண்ணி அதை ஹார்ட் அண்ட் பலூன்லாம் வச்சுட்டு ஃபுல் லைட் செட்டிங் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. கேக்கு கேண்டில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி வந்துருக்க அந்த ஒயின் பாட்டில் சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க அவ்வளோ அழகான ஒரு பெஸ்ட் டேட்டிங் அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா என்னோட மேரேஜ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிப்பியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். இவ்வளோ அழகாக ப்ரொபோஸ் பண்ணி யார் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்கன்ற மாதிரி ஜிம் தான் இவ்வளோ அழகாக கன்ஃபியூஸ் பண்ணி நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பேன் ஜிம்னு கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா வெள்ளி மேரமி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. பார்த்தா நீட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன். என்ன படிச்சேன்னு கேட்குறாங்க. வெள்ளி மேரமி பார்த்து மீன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ வில் மேரி யூ ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ரிங் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ரிங் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ வாங்கினீங்க ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அதுவா உன் எனக்கு நீங்கள் எப்போ வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. போட்டு விடவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ ஜிம்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு இருக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஆனால் நம்ம வந்து சார்ஜ் வாங்குறாரு. அவருக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதுவும் அவங்க ஃபேமிலியில் மிடில் கிளாஸ் வர நம்ம ஜெயிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என் ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இருக்கட்டும் என் பாய் ஃப்ரெண்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு யாருக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும். இன்னொரு கிஃப்ட்டு சொல்லிட்டு இன்னொரு கிஃப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வாங்கியிருப்பாரு. ஒரு டைமண்ட் நெக்லஸ் தான். இப்போ அவர்கிட்ட இருந்துச்சு. அப்படியே நம்ம பின்னாடி வந்துட்டு அழகாக போட்டு விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்முக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. மாமா எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிங்க கேட்குறாங்க. எதுக்கு அதெல்லாம் கேட்குறேன். நீ ஹாப்பியாக எனக்கு அது போகணும் சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ எதுக்கு சொல்கிறாங்க. எனக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என் லைஃப்பில் கிடச்சி ஒரு ப்ரீஷியஸ் பாய் ஓகேவா. நான் அப்பெல்லாம் நான் இருக்காவே இறந்துட மாட்டேன். நான் மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. நீங்கள் எனக்கு எதாவது எதுவும் பண்ணலாம் கூட உங்க கூட இருப்பா சரியா ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் தான் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேக் வந்து கட் பண்ணுறாங்க. பக்கம் ஃபீட் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ எல்லாரும் பிக்சரை கேப்சர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அதெல்லாம் அவங்களே கேமரா செட் பண்ணிடுவாங்க. தானாகவே கேப்சர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜிம் டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டைம் வந்து இந்த ஒரு கொரியா டைம் வந்து 12 o'clock ஆகும். ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு கால் பண்ணிட்டேன் எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கோவம் ஒரு உள்ளுக்குள்ள எனக்கு நீங்கள் இவ்வளோ எல்லாமே பார்த்து பண்ணி எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் எவ்வளோ ஒன்றாவது கால் பண்ணி நினைக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாள் பார்த்துருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன். ஜிம் பார்க்குறேன். ப்ளீஸ் எனக்கு விஷ் பண்ணிட்டு எப்போ விஷ் பண்ண வந்தது எவ்வளோ விஷயத்தில் ஒரு டைம் கூட நான் எங்கே இருந்தாலும் சரி என்னோட விஷயத்தை வந்து ஒரு கொடுத்துருவேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓகே நீ வந்து எனக்கு ஓகே நான் ரெடி பண்ண சொல்லிட்டு அவங்க பர்சன் கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க வராங்க. ஏன்னா அந்த ரெசார்ட் மேனேஜர் ஓகே பார்க்குறாங்க. சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க வந்து ஃபாரின் கால் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஃபாரின் கால் சார் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. சொல்ல வராங்க. இப்போ கண்ணை காட்டுறாங்க. நோன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை காமிக்கிறாரு. இப்போ நம்ம அந்த மேனேஜர் புரிஞ்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. சார் அது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறாங்க. கஷ்டம் ஆமாம் சார் இன்டர்நேஷனல் கனெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம். லோக்கலில் கூட கனெக்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு ஐஸ்லாண்டில் டவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் வந்துட்டு நெட்ஒர்க் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கால்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க இல்லை வேறு உங்களுக்கு ஆப்ஷனே இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறீங்க சார் ரொம்ப கஷ்டம் சார் சொல்கிறாங்க. மெயில் வேணால் சென்ட் பண்ணிடலாம் கேட்குறாங்க. மெயிலாம் வேணாம் நான் வீடியோ காலே பேசுன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஆனால் நம்ம டே வந்து சொல்லக்கூடாது சொல்லிப்பாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ரொம்ப சார் இருக்காங்க. முடியாதா சொல்கிறாங்க. ஆமாம் சார் முடியாது சாரி சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி கேட்டிருந்தா கூட நாங்கள் வேறு ஏதோ ட்ரை பண்ணிட்டு போவோம் சொல்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட் கேட்குறீங்களா சார் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு அவர் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. வீடியோ கலெக்ட் பண்ணி பார்க்குற ஃபுல்லாக டவரே இல்லாமல் இருக்குது. நெட்ஒர்க்கே இல்லாமல் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் எதுவுமே இல்லாமல் இருக்கும். மெசேஜ் பண்ண கூட போகாது. நார்மல் மெசேஜ் பண்ண கூட சென்ட் பண்ணால் கூட போகாது. அப்படி ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பேசி வேறு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க.
ஓகே சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் டே அமைதியாக உட்காந்துறாங்க. இப்போ அந்த மேனேஜரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு டே சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிட்டு அந்த அமைதி அப்செட் ஆகிடுறாங்க. டே ஜிம் பார்க்குறேன் டே இங்கே பாருங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன். அவனுக்கு ஒரு பெஸ்ட் டேட்டிங் ஒரு பெஸ்ட் டேட் கூட்டிகிட்டு வரணும். அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக பார்த்து பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு எப்படி ஹாப்பியாகவே இல்லை. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே என்ன பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எதுவும் அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ண அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேங்குது. அவனுக்கு அவன் ஃபேமிலி தாண்டி தான் என் ஃபேமிலி எல்லாமே. நான் வந்து ரெண்டாவது அவனுக்கு சொல்கிறாங்க ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே என்ன டே பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் உன் அண்ணாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் கிஃப்ட் கூட வாங்கி சென்ட் பண்ணிட்டு அதில் இருந்திருக்க பர்த்டே கிரீட்டிங் கார்டு வச்சுக்கிறதுனா சொல்கிறாங்க. இல்லாட்டி யாரும் சொல்கிறாங்க இல்லை நீ அப்படி இப்படி யோசிக்கல நான் வந்து உனக்காக இவ்வளோ பண்ணாலும் உனக்கு அது ஹாப்பியாக இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க அச்சோ டே அப்படி இல்லை டே நான் அப்போ அப்படிலாம் நினச்சதே இல்லை. நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸ் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இல்லை எனக்கு ஒரு ஃபீலே ஆகிற டே இப்போ நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நீ வந்து அண்ணா பற்றி மட்டும் யோசிக்க தெரியுமா இந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ரொம்ப யாராவது வந்து டேட் வந்து புக் பண்ண முடியுங்க அப்படின்னு கூட நான் அவனுக்காக வந்து பார்த்து புக் பண்ணேன். நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றக்காக என் பாய் ஃப்ரெண்ட் ஹாப்பியாக இருக்கணும் அவனு பார்த்து பண்ணுறான்னு நீ எப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம் பார்த்து ஜிம் கம்மாருக்கு டே வந்து கம்மாரு டே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன் டே இதுக்கு நீங்கள் அழுதுக்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நாளைக்கு ஒரு ஃபேமிலி நானும் வந்து இடப்படுவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே சொல்கிறாங்க சொல்லி நாளைக்கு ஒரு ஃபேமிலி நானும் வந்து இடப்படுவாட்டி ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு என்ன பேசுகிறீங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சரி நான் அண்ணா கூட ரொம்ப ஸ்வீட் தான். நான் சொன்னால் அவங்க கேட்டுவாங்க புரிஞ்சுப்பாங்க ஓகேவா. நான் எனக்கு நீங்கள் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் 2 பேருமே எனக்கு கண்கள் மாதிரி ஓகேவா. நீங்களும் எனக்கு வேணும் என் அண்ணாவும் எனக்கு வேணும் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஆனால் நான் அப்படி இல்லை சரியா என் ஃபேமிலி நீங்கள் வந்து உணவு சூஸ் பண்ணுவேன் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறி எடுத்து டே சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃபேமிலி நீங்கள் வந்து நான் உணவு சூஸ் பண்ணுவேன் நீ அப்படி இல்லை ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை நான் எப்படி சொல்லிட்டோம் நான் எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் இல்லை நீங்கள் வந்து இது போல் நம்ம நீ வந்து கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக தான் டே இருந்தான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை நீ ஜஸ்ட் இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னல அது கூட ஜஸ்ட்டு சும்மா நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதான் சொல்கிறேன். அப்படி இல்லை இல்லை டே நான் இந்த ரேல தான் சொன்னேன் ஓகேவா. எனக்கு என்ன அப்பா அம்மா பிளஸிங்ஸோட மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை ஓகே மற்றபடி எதுவும் இல்லை. என் அப்பா அம்மா பிளஸிங்ஸோட எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பிளஸிங்ஸோட ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடக்கணும் எனக்கு ஆசை ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக டிசைன் பாசம் நான் இல்லையே டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு நான் வந்துட்டு எப்படி எந்த மாதிரி ஃபேமிலிஸ் அது பாதி உனக்கே தெரியும் அப்படி நம்ம மேரேஜ் எப்படி நடக்கும் எப்படி அப்படி இமேஜின் பண்ணுறேன் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறங்க பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல சரி என் அப்பா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என் அப்பாவுக்கு எனக்கு பிடிச்சா மட்டும் போதும் ஓகேவா சொல்லிட்டாங்க. என் அப்பா நான் கேட்டால் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களோட என்னோட மேரேஜ் என் அப்பாவோட பிளஸிங் சொல்ல கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன எனக்கு அதெல்லாம் கவலை சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாருங்க ஸ்டேட்டஸ் ஒரு விஷயமே இல்லை நீங்கள் ரொம்பவே வந்துட்டு நல்ல பர்சன் சரியா என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்குங்க ஒரு ட்ரூ லவ் எனக்கு கொடுத்துருக்கேன் சரி எனக்கு உங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் அப்பா கிட்ட கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்து எனக்கு தெரியல சரி எங்கள் அப்பா அம்மா என்ன பிரதர் என்னோட ஃபேமிலி பற்றியும் தெரியல தெரிஞ்சால் எனக்கு பேச மாட்டேங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க சரியா ஆனால் அதை நீ போய் என்ஜாய் பண்ணி பாரு அப்போ தான் தெரியும் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை என் அப்பா அம்மா அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை ஜிம் எல்லாருமே உங்கள் அப்பா அம்மா நல்லவங்க தெரியுவாங்க அவங்க லவ் அவங்க வீட்டில் போய் சொல்கிற வரைக்கும் நீ வேணா பாரு நான் லவ் பண்ணுற சொல்லி வீட்டில் போய் சொல்லிப்பாரு அப்போ தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் நெகட்டிவாக பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. நெகட்டிவ் பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன் உனக்கு தான் புரியல தான் நம்புற கண்மணி தரமாக நம்புற அப்பா அம்மாவை சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே என் அப்பா ரொம்ப நல்ல ஒரு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு நம்பிக்கை எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க ஓகேவா. என் அப்பா உண்மையும் நல்லவர் அவரை சொல்ல கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் சரி என்னோட பையன் அவரோட பையனோட ஹாப்பினஸ் அவரோட ஹாப்பினஸ் சொல்லுவார் சரியா என்னோட அண்ணனோட ஹாப்பினஸ் ஓகே கண்டிப்பாக என் அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாரு நீங்கள் வேணா பாருங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஒருவேளை அவனை அப்பா அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க மேரேஜ் பண்ணிப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நிஜமாக என் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிங்களா கூட நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி ஓகேவா. என் லவ் பண்ண ஒரு பர்சனை என்ன ட்ரெஸ் பண்ண ஒரு பர்சன் எப்போ வந்து கைவிட மாட்டேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க ப்ராமிஸாக சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நம்மளா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேவா ஜிம் டேஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க ரொம்ப ஆசைன்னு தெரியுமாங்க பாரு இது இந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணதான் நம்மளுக்காக பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணாலும் நீ வந்துட்டு என்னை சேடாக கிட்ட சொல்லிட்டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை இப்படி சேடாக தானே இருக்குது அவங்கள அண்ணோட பாடி புஷ் பண்ணி சேடாக தானே இருப்பா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்காக நான் உங்களை வந்து ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகே நாளைக்கு கூட நான் புஷ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நம்ம நாளைக்கு மார்னிங் போயிடலாம் அப்போ சொல்கிறாங்க. அங்கே நீ வீட்டுக்கு போயிட்டாக்க டவர் கிடைக்கல அப்படி யூஸ் பண்ணி போட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டைம் இருக்குது இப்போ 12 o'clock ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல நெக்ஸ்ட் டே டைம் 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குதா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவ்வளோதான் உனக்கு இப்போ ஓகேவா சொல்லிட்டு அப்புறம் ஜிம் டே கேட்குறாங்க நீ இப்போ ஓகே தானே இப்படி ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஹாப்பியாக தான் இருக்க ஓகேவா என் டே அடுத்த பார்க்க முடியல ஓகே அழுவே கூட ஜிம் சொல்லிட்டு டேஸாக வெயிட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க உண்மையை சொல்லி நாளைக்கு கூட அப்பா அம்மா நானும் தான் சொல்கிறாங்க நீங்கள் தானே முடிவு போகிறோம் சரி ஜிம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் நினைக்கிறேன் மனசுக்குள்ள டேக்கு வந்து என்னோட அப்பா அம்மா தெரியல அதனால ஒரு சக்கர் பண்ணுறாரு மேபி ஆனால் நான் வந்துட்டு அப்பா அம்மா சொல்லினா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னோட ஹாப்பி சொல்லுவோம் அதே அப்பா பண்ணுவாங்க நான் எப்படி பிடிவாதமாக இருப்பேன் அதுமாதிரி இந்த விஷயத்தை பிடிவாதமாக இருப்பேன் சார் எப்படி ஃபாரின் வரதுக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தனோ அதே மாதிரி என் லவ் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் எப்போ கண்டிப்பாக
புரிஞ்சுப்பாரு. எனக்கு என் டே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க ஜிம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டே ஃபீட் பண்ணி விடாங்க ஜிம்மில். ஆனால் ஜிம்முக்கு சின்ன ஒரு வார்த்தை அவங்க அண்ணா விஷ் பண்ண சரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு மார்னிங் விஷ் பண்ணிக்கலாம் 6 o'clock வீட்டுக்கு போயிட்டா கூட நம்ம விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜிம் நினைக்கிறேன் டே ஜிம் நினைக்கிறாங்க. டே வந்துட்டு ஃபுட் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. அந்த டேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ டே வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க மொபைல் கேப்சர் பண்ணுறாங்க. 2 பேர் இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு வந்து கிஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அவர் கிஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் இங்கே ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஷாம்பைலாம் எக்ஸ்பிளைன் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவும் ஜிம்ல கிஸ் பண்ண மாதிரி டே அந்த வீடியோ கேப்சர் பண்ணிப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ என்னை எப்போவுமே இன்ஸ்டாகிராம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எப்பவும் இன்ஸ்டாகிராம் பண்ண மாட்டேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இப்போ நம்ம கிளம்புறோமா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் இப்போதைக்கு போக முடியாது போக முடியாது நம்ம ஏர்லி மார்னிங் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் டேவும் இப்போ ரூமுக்கு தான் அங்கே ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூம் பார்த்தா வெளியே ஒரு வெட்டிங் நைட்டுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஜிம் பார்க்குறது டே வெட்டிங் நைட்டுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறது இல்லை நான் சொல்லிட்டு மேரேஜ் ப்ரப்போஸ் வந்து கொடுத்தா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி டீம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க தப்பா இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க ஏன் நம்ம இது நடந்தது சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை நான் கேட்டேன் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இது அழகாக தானே இருக்குது வேணா எங்கேயோ ட்ரையல் பார்க்கலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை வெட்டிங் நைட்டுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி என்ன பேசுங்க ஜிம் டே அடிக்கிறாங்க. ஏன் உனக்கு வேணாம் கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜிம் ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நார்மலாக இருக்குது வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க. எனக்கு வேணும் ஆசை இருக்குது அப்படி டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஓகே சொல்லிப்பாங்க. இப்போ ஜிம் டேவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சீக்கிரம் மார்னிங் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக போயிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே போய்ட்டு அண்ணா விஷ் பண்ணலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக போயிடலாம் சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. இப்படி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது ஜிம்க்கு ஓகே நல்லா இருக்கணும் குடிக்கலாம் வாங்கி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு அந்த ரெட் வைன் ஒன்று குடிக்கிறாங்க. அது குடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு லைட்டாக ஒரு ட்ரக் மிக்ஸ் பண்ண மாதிரி ஜிம் டேக்குள்ள எல்லாமே வைல்டாக நடந்திருக்கும். அந்த நைட் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ ஏர்லி மார்னிங் ஸ்டாப்பே ஆகுது. ஜிம்முக்குன்னா அவர் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணவும் இல்லை. ஒரு தூக்கத்துக்குள்ள வர மாதிரி அவருக்கு இருக்குது. ஜிம் பார்க்குற டே வந்து ஒரு தூக்கமாக வர மாதிரி இருக்குது. டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை படுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு போகணும்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குற போகலாம் ஓகே கொஞ்சம் நேரத்துக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம் அப்படியே பயங்கர டே மாதிரி ஜிம் பயங்கராங்க. டே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஆனால் புஷ் பண்ணுமே நான் கேட்குறாங்க. இது ஸ்டார்டிங் ஓகே இப்போ வந்து சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேமிலியில் ஹார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் ஓகேவா. இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள மொத்தமாக பிரிப்போம். செகண்ட் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் யாரும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க ஓகே. எனக்கு விஷ் பண்ணாக்க கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் முடிவு பண்ணுறாங்க. எனக்கு ஜேவை போயிட்டு ஜிம்மில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு அவர் விஷயம் அப்ரிஷியேஷன் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அன்றைக்கி அவங்க ரொம்ப அப்செட் ஆகும் சரி அவங்க அப்செட் ஆகும் அந்த பாடி அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க. அன்றைக்கி ஜிம் விட்டு கூட அவர் அங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு. அந்த டே ஃபுல்லாகவும் அங்கே தான் இருக்காங்க. ஜிம் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கு டே வந்துட்டு அந்த ஒரு வயலில் வந்துட்டு ட்ரக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா ஸ்லீப் நல்லா தூங்குற மாதிரி ஸ்லீப்பிங் தானே மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஓகேவா. அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்த்தா நம்ம அவருக்கு அப்படியே தூங்கிட்டு தான் இருக்காரு. டே ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. டேவும் அங்கே அமைதியாக இருக்காரு. இப்போ லேப்டாப்பில் அவருக்கான ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே கம்மியாக இருக்க அந்த பக்கம் ஜேக்கி டேக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசு சொல்கிறாங்க. இவரும் டே பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை இவனு சொன்னால் அவங்க ஜிம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஜிம் ஃபோன் ரீச் ஆகுதாம்மா. இவங்க வீட்டுக்கு இவங்களோட வீட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இதே கேம்ப் போயிருக்காங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு எதுக்கு ஸ்டடீஸ் கேம்ப் போயிருக்காங்க காலேஜில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சொல்லி போய் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. அது பிளான் பண்ணி கேட்குறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற நீங்கள் அவனோட பாடி தானே தெரிஞ்சு பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகே டே பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. டே பாவம் அப்படிலாம் பண்ணாத சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் இதுக்கெல்லாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஹர்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டே சொல்லுவாங்க. ஜெகே பார்க்குறது ரொம்ப தப்பு பண்ணுற டே சொல்கிறாங்க. நான் தப்பு பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபோனை வச்சிடறாங்க. என்னோட ரிவெஞ்ச் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா அமைதி தூங்கிருப்பாரு. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்துனாக்கா அந்த 12 முடிஞ்சிச்சு. 12 முடிஞ்சு டைம் 1:30 ஆகுது. அப்போ தான் ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதான் ஜேகோடைய பாடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டே ஜிம்ல வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. அது ஓகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு தெரியுமா ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. 1 டே ஃபுல்லாக தூங்கிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் நினைச்சு உட்காராங்க. டே பார்க்குறாங்க. 1 டே ஃபுல்லாக தூங்கிட்டேன் என்னாச்சு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நான் கூட பயந்துட்டேன். டாக்டர் கூட ஃபோன் பண்ணி வச்சேன் செக் பண்ணி பார்த்தவங்க சொன்னாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரிசல்ட் ரொம்ப இப்போக்கா ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப ஆர்டர் பண்ணுறேன் இல்லையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப ஆர்டர் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டயர்டாக இருக்குது அது ரொம்ப ரிலாக்ஸாக தூங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்படியே விட்டுட்டேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன டே சொல்கிறாங்க. எப்படி தூங்கினதே டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இல்லை தூங்கினா என்ன தப்பு தூங்குறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. இல்லை என் நல்ல பாடி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஜிம் ஹெல்த் விடவும் பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு என் பாய் ஃப்ரெண்ட் ஹெல்த் விடவும் எனக்கு மற்றவங்க பாடியெல்லாம் ப்ரியாரிட்டி இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் அவங்க என்னோட அண்ணா சொல்கிறாங்க. உனக்கு அவங்க அண்ணா விட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் விட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜிம்மில் பார்த்துட்டு டே ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறாங்க கேர் பண்ணுறாங்க. இவர் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க. அப்படி ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ண வரே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு வண்டி ஜஸ்ட் 1 பாடி தானே மிஸ் பண்ணியிருக்கேன் எதில் போய் இருக்குது சொல்கிறாங்க.
அது எனக்கு மாறி சொல்லிட்டாங்க ஒன்றும் இல்லை ஓகேவா இப்போ எப்படி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நல்லா தூங்கி மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பாடி கூட ரொம்ப பெயினாக இருக்க சொல்கிறாங்க. பெயின் இல்லை ஓகே ஜஸ்ட்டு நம்ம அப்படி இருந்து சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விட்டுப்பாரு. ஜிம் பார்க்குற ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பாடிலாம் வெயிட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. என் வாய்ப்பு நான் கேர் பண்ணுவேன் யார் கேர் பண்ணுவா கேட்குறாங்க. நீங்கள் சம்டைம் ஒரு அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நான் இருக்கேன் ஓகேவா நீ ஹாப்பி தான் அது போதும். எனக்கு மற்றவங்க பற்றி இந்த கவலை சரியா. எனக்கு என்னோட பேரண்ட்ஸோ எனக்கு வந்துட்டு என் கிராண்ட் பேரண்ட்ஸோ இருக்கா. என் பேரண்ட்ஸ் இல்லை என் கிராண்ட் பேரண்ட்ஸோ என் சிஸ்டர் எல்லாரோடவும் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஓகே நீ தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஏன் இப்போ கேட்குறாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே நீ எல்லாமே நினைக்க முடியாது டே சொல்கிறாங்க. ஜிம் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக வாங்கி போய்ட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க எப்போ உனக்கு தான் பார்த்து மட்டும் எப்போ ஹாப்பியாக இருக்கும் சின்ன கூட ஹார்ட் பண்ண விட மாட்டேன். மற்றவங்க ஹார்ட் பண்ணவும் வந்துட்டு மற்றவங்க ஹார்ட் பண்ணவும் விட மாட்டேன். நானும் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகே மாத்திரம் பார்த்துக்க பட்டு பண்ண மாட்டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க இவன் குழந்தைங்க பார்த்தா கூட ஃபஸ்ட்டு அவங்க தான் கேர் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் டே பார்த்துருங்க எப்படி இப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் எப்படி டேவோட அவங்க ஒரு மேலே ஒரு மூணு தான் போயிருக்காரு ஆல்ரெடி. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டேஸ் எதுக்கு சொல்லி இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே தேங்க்யூ மட்டும் தான் சொல்கிறாங்க. லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த டே மட்டும் இருக்கலாம் ஓகே ஏழு வரைக்கும் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் 2 days ஸ்டே பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ் ஃபேமிலி விஷயத்தில். ஆனால் இந்த டைம் டே கூட இருக்கிறாங்க. அந்த லெவலில் ஒரு மூவி போயிட்டதால அந்த ஃபேமிலி விஷயம் கூட ஒரு பெருசாக தெரியல. சரி ஓகே கேஷ் அவுட் பட் பார்க்குறாங்க. பார்த்து அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்க மொத்தம் பிரிப்பாங்க ஓகேவா டே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிவன் டேக் பண்ணி நைட் அப்படி சாப்பிட்டு இருக்காங்க. அங்கேயே தூங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க நல்லா தூங்கிப்பா ஃபேஸ் பார்த்து அவனும் ப்ளஃபியாக ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. டே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டே சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ஃபேஸ் ப்ளஃபியாக ரொம்ப அழகாக இருக்குது. டே வந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக ஓடி போகிறாங்க. எப்படினாக்கா அவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் ஜெயவுக்கு அங்கே ஜெயவு பிக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி சாரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயவு பார்க்குறாங்க. ஜிம் என்னாச்சு உனக்கு கேட்குறாங்க. சாரி ஹோபி சாரி சரியாக சொல்கிறாங்க. பாரு சிவா கூட எனக்கு நிறைய அரேஞ்ச் பண்ண தெரியுமா நம்ம ஜிம்மில் ஆனால் மேட்ச் பண்ணிக்கிற பசங்க சுகாடா ஓகேவா சிவா கூட நிறைய பேர் எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே தெரியல. எனக்கு எப்போவுமே என் தம்பியோட விஷயம் தான் பெருசாக இருக்குமா நீ விஷ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் விஷ் பண்ணவே தெரியுமா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சாரி ஹோபி கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்லாம் வச்சு சரியா கிஃப்ட்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் விஷயம் தானே ரொம்ப ப்ரீஷியஸ் நீங்கள் விஷ் பண்ணவே பற்றியா சொல்கிறாங்க. சாரி ஹோபி அவர் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போய் இந்த கேம்புக்காக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேம்பான அவர் புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தேவை திரும்பி பார்க்குறாங்க. டே தான் இப்போ ஜிம் கிட்டக்காக அப்படி சொல்கிறாங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிப்பாங்க போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஹோபி காலேஜில் கேம்ப் கூட்டிட்டு போயிருந்தாங்களா அதனால் நாங்கள் டவர் எல்லாம் போயிடுச்சு ஒரு ஐஸ்லாண்ட் போயிருந்தோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அது மாதிரி நடக்குமா ஆமாம் அந்த மாதிரிலாம் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. சாரி ஹோபி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா பரவாயில்ல நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஹோபி மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ ஜாப் பார்க்க சரி ஓகே நைட் மட்டும் வீடியோ கால் பேசுகிற முடியாது ஆச்சு வீடியோ கால் வரையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே நைட்டு வரேன் வீடியோ கால் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஹோபி ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்புறம் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சார் ஜிம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா என் அண்ணனுக்கு விஷ் பண்ணாமல் போயிட்டு இருந்தாலும் அண்ணன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜிம் தலை மூவ் பண்ணி டே பார்க்குறாங்க. அண்ணனா அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி புரிஞ்சுக்க போயிடுவாங்களா கேட்குறாங்க. கரெக்டாக தான் டே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கூட சில விஷயம் தெரியாது சென்சிட்டிவாக இருப்பாங்க நீங்கள் தானே வச்சுட்டே இருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நான் 50% தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ நைட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் வீடியோ கால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் வந்து பேசியிருக்காங்க. வீடியோ காலில் டே வந்து மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி வச்சுருவாங்க. ஜெயோ கிட்ட லேட்டாக விஷ் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே ஹோபி சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறேன் ஜெயோ பார்க்குறேன் இருக்கட்டும் பரவாயில்ல சரி நீ எப்போ லேட்டாக விஷ் பண்ணி தம்பி விஷயம் எனக்கு ப்ரீஷியஸ் தான் அப்புறம் சொல்லிட்டு ஜெயோ ரொம்ப ஹாப்பி பேசிருக்காங்க. பக்கத்தில் பர்சன் பார்த்துருக்காங்க. அப்போ நானும் கணக்கு தெரியாது சொல்கிறாங்க. போன குட்டி எப்படி கூப்பிட்றாங்க பார்த்தா வந்து டே பார்த்து முறைச்சி பார்த்துருக்காங்க யாரும் சொல்லிட்டு பார்த்தா அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜெயோ அப்படின்னு இங்கிறது உங்களுக்கு தூரத்தில் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அந்த சைடில் இருக்கிறவங்களால இவர் பார்க்க முடியாது இவரால் அவங்க பார்க்க முடியும். அப்படி ஒரு பேச வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு ஜெயோ அப்படின்னு ஹக் பண்ணி அது பேசிட்டு இருக்காரு அந்த வீடியோ காலில். அப்போ பார்க்குறாங்க ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு கோவம் 2 பேரும் ஒன்றா பார்க்குறப்போ இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. போன குட்டி ஏன்னா கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணேன் நீ ஒரு ஹஸ்பண்டாக இருக்க ஏன்னா உங்கள் மேட்சுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் படி இது அதான் இதை நான் ஹோபி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறேன் உனக்கு தெரியுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண பிடிக்காது சொல்கிறாங்க. இந்த பாரு உனக்கு பிடிக்காதானே எனக்கு பிடிக்கும் சரி இப்போ சர்ப்ரைஸ் பண்ணே இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. டே அவன் பண்ணடா சொல்கிறாங்க. நிஜமாக பண்ணா சொல்கிறாங்க. ஷோ பார்க்குறேன் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டதா ஆமாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாமே எனக்கு ஒரு கோவம் சரியா சொல்கிறாங்க. உங்கள் மேரேஜ் எப்படி சொல்லுறது நீ வந்து ஃப்ரான்ஸ் நீ தான் சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸ் வச்சு மறைச்சிட்டிங்களா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ சுகாவோட பேச மாறி போயிடுது. ஜிம் பார்க்குறது என்னாச்சு கேட்குறாங்க. சொல்கிறாங்க நான் நினச்சிட்டு வேறு யாரும் மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நீ உனது மேட்ச் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லவே எனக்கு சர்ப்ரைஸ் அது ஜிம் கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் சர்ப்ரைஸ் தான் சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் டே ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு ரொம்ப கோவத்தை மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு இப்போ அவங்க டே வந்துட்டு கிளாஸ் கீழே விட்டுறாரு. உடஞ்சி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெயோ என்னாச்சு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க கிளாஸ் உடஞ்சிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை எவ்வளோ இதெல்லாம் உடச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் அங்கே வர கனடா வர
வரவா நாங்கள் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அதை சொல்கிறாங்க. இல்லை அவங்களை பார்த்து ரிலேஸ் ஆகிடுச்சு, நான் அங்கே வரவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லை ஹோபி நானே வர சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இல்லை நீ வரதுக்கு 1 year இருக்க சொல்கிறேன். வேறு எனக்கு பொறுமை வர ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெவு பார்க்குறாங்க. எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குல்ல அவர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்க்கணும் ஆசை இருக்கு, ஒன்றையும் ஷோவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வரேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவு பார்க்குறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபோனில் பேசி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஜிம் போட்டு பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிறாங்க பார்த்தா டே வந்து கிளாஸில் இப்போ எடுத்துருக்காங்க. அப்போ லைட்டாக டேவோட ஹேண்டில் அந்த கிளாஸ் பீஸ் கிடச்சி ஜிம் பார்க்க மச்சு டே டக்குனு ஜிம்மில் டேவோட ஹேண்ட் அவர் மவுத் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படி அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்கல அவர் ஜியோ கிட்ட பேசுறதும் அந்த மாதிரி ஷோவா கிட்ட பேசுறது அவங்க ஃபேமிலி பேசுறது பிடிக்கல. அவரும் கோமா இருக்காரு. இப்போ நம்ம டேப்பா ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு இன்செக்யூராக இருக்க சொல்கிறாங்க. இன்செக்யூராக புரியல சொல்கிறாங்க. நீ உங்களோட பிரதர்கிட்டையும் உங்களோட பிரதர்கிட்டே ரொம்ப பாசமாக இருக்கல சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன டே பேசுறீங்க. அவங்க பிரதர் ஓகே பிரதர் இல்லை ஆனால் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க. நீங்களோட ஹஸ்பண்ட் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஒய்ஃபை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நானும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் பார்க்குறேன். ஓகே இன்செக்யூராக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு நீ எனக்கு மட்டுமே நான் நினச்சேன்னா அது சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அதுக்காக நம்ம ஃபேமிலி யாரும் இருப்பாங்க தானே அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணா இருப்பாங்கல்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு அப்படி தோணவே இல்லை. எனக்கு மட்டுமே தோணுது அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. தெரியுது எனக்கு நான் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படி இருக்கேன். டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ டே கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பண்ணி இது பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்க நிஜமாக ஜிம்மாக சொல்கிறாங்க. ஃபோன் பேசுகிறேன் வேணாம் சொல்ல மாட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரம் மட்டும் பேச ஓகேவா அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை கூட ஃபஸ்ட்டு ஆகுது ஆமாம் கொஞ்சம் நேரம் மட்டும் பேசும் மற்ற டைம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஹபி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைம் ஒரு ஜெக்கி சார் இன்ட்ரோ பண்ண போகிற எவ்வளோ கோல்டாக அப்படி இருந்தீங்க தெரியுமா. ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் ஹபி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே வாசப்பட்டே ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. எப்போலாம் ஜிம்மில் வீட்டுக்கு ஃபோன் வரும் சம்டைம் டே அதுக்காக அட்டன் பண்ணி கட் பண்ணி வச்சிருவாரு. சம்டைம் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஜிம் வந்துட்டு எப்படினாக்கா அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி அப்புறமா சமாதானம் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படி எதுவும் சமாளிச்சிருவாரு. ஜிம்மில் அம்மா ஒன்றே ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்மில் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு வீட்டுக்கு கொஞ்சம் எவ்வளோ டேஸ் ஆகுது தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு வீட்டுக்கு போய் எவ்வளோ டேஸ் ஆகுது இன்னும் வரைக்கும் ரிட்டர்ன் வரவே தெரியுமா. நாங்கள் அங்கே வரேன்னு சொன்னாலும் வேணும்னு சொல்கிறேன். நீ எதாவது நினச்சிட்டு போமா சொல்கிறாங்க. நீவே நீ வந்து வேணும்னு சொல்கிறேன். நீ எல்லாமே நீயே பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் என்ன தான் நினச்சிட்டு போமா சொல்ல கேட்குறாங்க. நம்மள்ட்ட மணி அனைத்து பாட்டை போகிற கஷ்டப்படுற சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம என்ன தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டேபிள் ஜிம் நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அம்மா அதை சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் நம்ம ஒன்றும் லட்சம் சொல்கிறாங்க. இப்போ கட்டி ஜிம் நெக்கில் லைட்டாக பைட் பண்ணுறாங்க. சாஃப்டாக பைட் பண்ணி உள்ள கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா. நீ அம்மா நம்ம மார்னிங் பேசுவா சொல்கிறாங்க. இது எனக்கு புரியல. எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் அப்புறம் பேசுவான்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம் ஜிம் நம்ம கேட்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. சொல்லி எப்போ ஃபோன் பண்ணி இதே மாதிரி கேட்குறேன். என் அம்மாட்ட ஃபோன் பேசணும் பிடிக்கல கேட்குறாங்க. அது அப்படி இல்லைம்மா என்னம்மா பேசுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் நினச்சிருக்கோம் மனசில் கேட்குறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. என்னோட வெட்டிங் சொல்லி மறந்துட்டேன் சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துருக்கேன் அவரோட பர்த்டேக்கு யூஸ் பண்ணவே இல்லை. கேட்டால் அதுக்கு ரீசன் சொன்னேன் கேம்ப் பண்ண சொல்லிட்டு என்னோட வெட்டிங் சொல்லி அதுக்கு மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பார்த்துட்டு கிஃப்ட் வாங்கி அனுப்புவோம் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் சொல்கிறாங்க அம்மா கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்க ரிசர்வ் ஆயிரும் சொல்கிறாங்க. கிஃப்ட் வரும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஐம் சாரி மா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப மாறிட்டாரு என்ன சொல்கிறாங்க. என் தேவை தப்பான்றேன்னு கேட்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்படி என்ன கேட்குறாங்க. அவங்க தேவை இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. பாரு ஜிம்னா நல்லா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கேட்க ஓகே எதுவும் அம்மாட்ட ஹைப் பண்ண நினைக்காது ஓகே சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே இருந்துருக்க ஓகே அப்போ கூட ஒரு ஸ்ட்ரிக்டாக பண்ண அப்படி இருந்ததே இல்லை சரியா தர்ஷினி புரிஞ்சுக்கோ ஏன் தப்பு பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை மா சொல்கிறாங்க. யார் லவ் பண்ணுறியா ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. மா சொல்கிறாங்க. யார் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம் வாங்க அமைதியாகிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு லவ் பண்ண ஹாப்பியாக இருக்க ஓகே அம்மாட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோச்சிங் மாட்டீங்களா சொல்கிறாங்க. கோச்சிங் மாட்ட சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் அவங்க அம்மாட்ட ஓகே ஆமாம் சொல்லிடுறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. யார் கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. எனக்கு ப்ரொஃபஸர் தான் ரொம்ப நல்ல பசங்க சொல்கிறாங்க. டே எப்படி ஷாக் ஆகிட்டு அமைதின்றது எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஏன்னா எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு மாசரியா அவருக்கு சொல்கிறாங்க. அவருக்கு சொல்கிறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்கிறாங்க. பாரு அதான் விஷயம் இல்லை சரியா உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. உனக்கு பிடிச்சா போதும் ஓகேவா அவங்க கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கு தான் என்கிட்ட சொல்லாமல் இல்லையா சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒய்ஃப் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிறா சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆகிறாரு அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் டைப் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க பரவாயில்லையே சொல்லிட்டு ஜிம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க. ஜிம்மில் லவ் ஸ்டோரியா ஜிம் அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. பாரு அப்பா கிட்ட சொல்ல கோப்பட வரும் சரியா நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல வேணாம் சரி காலேஜ் முடிக்கிறப்ப நம்ம அப்பா சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்பா கிட்டே ஹோப்பிட்டே சொல்கிறேன். அது வரைக்கும் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. சரி அவர் பேர் என்ன கேட்குறாங்க. அவர் பேர் ஜிம் சொல்ல வராங்க. டே பார்க்குறாங்க. வி அப்படி சொல்லிட்டு ஏற்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வி மா சொல்கிறாங்க. வியா இது நேம் ரொம்ப இல்லைம்மா அது ஃபாரின் நேம் வி மா சொல்கிறாங்க. அப்படியா நல்லா இருக்கு நேம் சொல்கிறாங்க.
அப்போ எந்த ஊருன்னு கேட்க வராங்க. இப்போ ஜிம் சொல்ல போகிறாங்க, டக்குன்னு வந்துட்டு சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது மாதிரி நேரில் சொல்கிறேன் சார், நேரில் சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் நல்ல பையன் லவ் சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப நல்ல பர்சன் தான்மா ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சார், எப்படி பர்சன் ரொம்ப அழகாக இருப்பாரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நானே சலீமா பார்க்க ஆசையாக இருக்கா அந்த ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நான் பேசுகிறேன் அப்பா சரியா சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே, பாய் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, அதுக்காக அப்பா அம்மா மறந்துடுற சரியா சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி மறக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே, டைம் இருக்கிறப்ப அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ண வைக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக சார் ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் கட் பண்ணி பார்க்குறாங்க, டே திரும்பி ஜிம் ப்ரௌடாக பார்க்குறாங்க. டே பாருங்க சொல்லிட்டு நான் சொன்னேன், என் அப்பா ரொம்ப சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டாங்க. அப்பா ரொம்ப சொல்லிட்டு ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேறு விஷயமா இல்லை, என் அம்மாவுக்கு சார்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, என் அம்மா பண்ணிட்டு பண்ணிட்டாங்க, என்னால் என் அம்மாட்ட ஒரு டேஸ் மறக்க முடியாது, ஒரு டேஸ் மறந்து பெரிய விஷயம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சார் சார் என் அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம மேரேஜ் நடக்கும் சார், கண்டிப்பாக நடக்கும் சரி, கிராண்டாக நடக்கும், என் அப்பா அம்மாவோட பிளஸிங் சொல்கிறேன், உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் பிளஸிங் நடக்கும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே சார் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஏன் கிம் டைம் சொல்லாமல் வீண் சொல்ல சொன்னீங்க சொல்கிறாங்க. அதே பார்க்குறாங்க. அது சொல்ல சொல்கிறாங்க, ஏன் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க, சர்ப்ரைஸ் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பெருசாக எடுத்துக்கல, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம ஜிம் ஃபோட்டோ கேட்குறாங்க, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க, கொடுப்பா சொல்கிறாங்க. டே பார்க்க நோன் சொல்கிறாங்க, டே பண்ணுறாங்க. டேவ் பக்கத்தில் இருக்காரு, அது மாஸ்டர் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ்மா நேரில் பாருங்க சொல்கிறாங்க. ஏன்பா அப்படி கேட்குறாங்க, ப்ளீஸ்மா நேரில் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் நம்ம சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ஏன்டி அம்மாட்ட ஃபோட்டோ காமிச்சு தப்பு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அது தெரியல சொல்கிறாங்க, அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இல்லை டே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ பயமாக நோஸாக இருக்குது, நேரில் பார்த்துட்டுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ உங்களை பார்த்தா நோ சொல்லுவாங்களே நான் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா நோ சொல்லுவாங்களே நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க இருக்கட்டும் பாருங்க நேரில் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. டே எல்லாத்தையும் இருக்காங்க. ஜிம்மில் உங்கள் அம்மா கிட்ட போல்டாக பேசுகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஜெயப்பெல்லாம் சொல்லவே இல்லை, ஜெயப்படி உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாதிரி அவங்க அம்மா ஷேர் பண்ணுவார். அடிக்கடி ஃபோன் அவங்க அம்மாட்ட பேசும்போது எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. டே வந்துட்டு அவங்க அவர் கேஷ் எடுத்துக்கிறாங்க. டே ஜிம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ரொம்ப பாசமாக அப்படி தான் ஒன் ஜிம்முக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது. இப்போ உட்காரம் டே வந்துட்டு காமி சொல்லிட்டு ஃபோனில் அழகாக வந்துட்டு அந்த வெட்கா வச்சு எடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல நீ தூங்க சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. உனக்கு ஹெல்த் முடியாத மாதிரி அப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்களாக இருப்பீங்க போல. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவர் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் பர்சன் ஃபைண்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காரு. டே வந்து அந்த கேரிங் அவ்வளோ கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி இருக்கும். டே கூட டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. எங்கே பண்ணால் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவ்வளோ கேர் பண்ணுவார், கேட்கறதுலாம் வாங்கி தருவார், கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி தருவார், பார்க்குறது எல்லாமே அவர் ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். எந்த இடத்துலையுமே வந்துட்டு இவர் சீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு அதை தாட்டே வந்திருக்கா ஜிம்முக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கேர் பண்ணியிருப்பாரு. இவங்க பார்ப்பாங்க சம்டைம்ஸ் ரொம்ப கேர் பண்ணுறானே சொல்லிட்டு இப்படி என் ஃப்ரெண்டை கவர் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஜிம்மில் அம்மா கிட்ட மட்டும் ஜிம்மில் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி, ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே இப்போ சொல்லிட்டு ஆமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப லக்கி தான் போய் நின்று ஜிம்மில் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆமாம் டேட்லாம் கூட்டிட்டு பண்ண சொல்லும்போது ரொம்ப லவ்லி பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல. அண்ணனோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி சுகா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவனுக்கு ரொமான்ஸ் எல்லாம் என்ன தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்த்துக்கலாம். அப்படியே ஆமாம் சுகாக்கு சர்ப்ரைஸ் கூட பண்ண வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஜிம் வந்துட்டு கேட்பு நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்க. இப்போ டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஜிம்முக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுதுரா. ஓகே நாங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டாக்கா அவருக்கு காலேஜ் போகிற ஜிம்மில் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம் படிச்சுட்டு இருக்கும் நைட்டில் அவர் தான் காஃபி கொடுத்துருவார், எல்லாமே பண்ணுவார். அவருக்கு கூட பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. சம்டைம் ஜிம் படிச்சுட்டு அப்படி தூங்குவாங்க. டே புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜிம்மில் அழகாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே படுத்துப்பாரு. ரொம்ப அழகாக கேர் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிப்பார். ஜிம்மில் வந்துட்டு எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு 2 பேர் ஒருத்தர் ரொம்ப அவ்வளோ லவ் கேரோட ஒன்றாவே இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எக்ஸாம் ஃபஸ்ட்டே எக்ஸாம் ரெடி ஆகிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க காமி சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் அவரே பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் எக்ஸாம் நாளைக்கு யார் வருவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் நான் வருமா டே கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் நான் வருவேன் நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க இல்லை கேட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க வரவா கேட்குறாங்க. சார் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறங்க பாரு டிஸ்ட்ராக்ட்லாம் கூட நல்லா படிக்கிறேன். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே சொல்லிட்டு இப்போ அழகாக டே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் போய் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜிம் அவருக்கு நம்ம ஜேகே வந்திருப்பாரு ஒரு 3rd எக்ஸாமுக்கு. அன்றைக்கி அப்போ நம்ம டே வந்திருப்பாங்க ஜிம்மில் ஹாலுக்கு. ஜிம் டே பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழகாக எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஜிம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. 15 days எக்ஸாம் முடியுது. ஆஃப்டர் 15 days வந்து கிராஜுவேட்டும் வைக்கிறாங்க. இப்போ கிராஜுவேட் ரொம்ப கிராண்டாக சப்மிட் ஆயிருக்கும். ஜிம் வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டே தான் அதே மாதிரி எடுத்துருப்பாங்க. டேவும் ஜெக்கேஸ் அதை கேப்சர் பண்ணிப்பாங்க. ஜிம் ஜேக்கு கூட ஃபோட்டோ எடுத்துருப்பாரு அவங்க ப்ரொஃபஸராக. நம்ம டே கூட எடுத்துருப்பாங்க. டே சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோ இப்போதைக்கு யார்ட்டும் ஷேர் பண்ண கூட சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு அவர் அந்த ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணால் மற்ற ஃபோட்டோ ஷேர் பண்ணிப்பாரு. அது இப்படியாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு. இப்போ ஃபைனலி அவங்க வந்து கிராஜுவேட் முடிச்சாலும் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டைம் ஊருக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஊருக்கு போயிட்டு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஜாப் போவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி முடியாது கேட்குறாங்க. அது மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் மேட்ச் பண்ணி தான் படிக்கணும் டே சொல்கிறாங்க. சரி சொல்லு நான் எல்லாம் இருப்பியா டே கேட்குறாங்க. அது கஷ்டம் நான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிம் இப்போ வந்துட்டு அங்கே வரணுமா இல்லை எங்கே இருக்கணுமா கேட்குறாங்க.
இப்போ என்ன பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்க நீ சொல்கிறதா இருக்கு ஓகேவா, நீ சொன்னாக்க நாங்கள் வரோம் ஓகேவா, இந்த ஜாப்லாம் விட்டுட்டு உனக்காக அங்கே வரேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணி தான் நாங்கள் வருவோம், நீ மேரேஜ் பண்ணிக்கல டைம் எடுக்கனாக்கா இங்கே இருக்கதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி இங்கெல்லாம் இருப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு என்னோட இருக்க முடியாது, எதனா முடிவு உங்கள் இருக்கு சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை பேசணும் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பேரண்ட்ஸ் ஓகேவா, சரி எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் தான் ஓகே, எனக்கு பெரிய விஷயம் கிடையாது எதுவுமே, நீ தான் பேசணும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா உன்னோட ஃபேமிலி பக்கம் தான் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் சொல்கிறாங்க. என்னோட ஃபேமிலியில் என்ன போய் காம்ப்ளிகேஷன் இருக்க போது சொல்கிறாங்க. எனக்கு நீ சொல்கிறாங்க ஸ்டேட்டஸ் போய் பேசுறாங்க சரி, அது ஒரு பெரிய விஷயம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்கலாம் சரி ஓகே, அப்போ உங்கள் அப்பா கூட பேச ஓகேவா, உங்கள் அப்பா கூட பேசிட்டு உங்கள் மேரேஜ் ஓகே சொன்னாங்கன்னா நான் கூடயே வரேன் ஓகேவா, இப்போ ஜாப் செய்யப்பட்டு அங்கே வரேன், உங்களோட மேரேஜ் பண்ணிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன கேட்குறேன் அப்படின்னாக்க நான் இங்கே இருக்கேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் ரொம்ப கஷ்டம், நான் சிம்பிளி என்னால் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கூட வச்சுக்க முடியாது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குதா சொல்கிறாங்க. இப்போ என்ன பேச வேறு மாதிரி பேசுறது, நீங்கள் வேறு மாதிரி பேசுறீங்க என்ன நினச்சிட்டீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா எனக்கு நீ கூட இருக்கணும் ஆசை ஓகேவா, ஆனால் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியாது ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பட்டியே உட்காந்து முறைக்கிறாங்க. டே பார்க்க தான் முறைக்கிறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம் எனக்கு உன்னை கூட வச்சுக்கணும் சரியா, நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீ கூட விருப்பம் எனக்கு ஆசை, ஆனால் அப்படி கேட்டு என்ன பண்ண தெரியாது ஓகே, ஏன்னா இவ்வளோ விஷயம் கூட வந்திருக்கு, இரண்டு டைமில் என்னோட ஃபேமிலி கூட நீ ஹார்ட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஹார்ட் பண்ணிருக்கு என் ஃபேமிலியில் புரிஞ்சுப்பாங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே, அப்போ என்னோட அப்பா ஃபோன் பேசு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்கம்மா எனக்கு டேபிள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க சார். வீண் சொல்கிறாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வீண் டவுட் சொல்கிறாரு. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கணும் ஆமாம் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நல்ல விஷயம் தான், அப்பாட்ட பேசுகிறேன் சரியா, அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறேன் தெரியல, கொஞ்சம் கற்று வர அப்போ ஓகே சொல்லுவார் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க. எதுவும் அதில் ப்ராப்ளம் இல்லைப்பா ஓகே சொல்கிறாங்க. அம்மா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண முடியாதம்மா, நீங்களே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அவ்வளோதானே நானே பண்ணுறேன் சரி, அப்பா அம்மா தான் பையன் சொல்கிறேன். செகண்ட் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏஜ் பீப்பிளாக இருப்பாங்க, நானே பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரிம்மா எங்கள் அண்ணா கிட்டே அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. நான் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் என்ன சொல்கிறாங்க, அப்பா ஓகே சொல்கிறாங்க. டே பார்க்க நிஜமாக சொல்கிறாங்க. வாங்க டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே சரி கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு தான் நம்ம ஜிம்மில் பிக் பண்ண சொல்லி ஏர்போர்ட் வரதா டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா வந்து ஏர்போர்ட் வரலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஓகே ஜிம் நான் சேல் ஏர்போர்ட் வர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க இருக்குது கனடா ஏர்போர்ட்டில் இருக்காங்கடா. அப்போவே சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சேல் வரல, நான் அந்த டேவுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. டேவுக்கு போகிறீங்களா, ஆமாம் நான் டேவுக்கு தான் போகிறேன் சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க சரியா, நீ போயிட்டு மேரேஜ் இருக்கலாம் பாரு ஓகே, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் மேரேஜ் அன்றைக்கி சொல்கிறாங்க. முன்னாடி வர மாட்டேங்களா சொல்கிறாங்க. இல்லை நம்ம எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஓகே, எனக்கு அங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க, நான் அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு என் தங்கச்சி எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு நான் வரேன் ஓகேவா, மேரேஜ் அன்றைக்கி நான் வந்துடுவேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறீங்களா அவங்க சொல்கிறேன். எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து யாராவது கேட்பாங்க ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நினைக்காது டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எது கஷ்டம் இல்லை, எனக்கு எது கஷ்டம் இல்லை ஓகே, என் அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் வெட்டிங் ட்ரெஸ்ஸும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வெட்டிங் ட்ரெஸ் அளவு கொடுக்குறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி அமைச்சிருந்தா இது மெஷர்மெண்ட்டை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் அது கூட கொடுக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது இருக்குன்னு ஆசை ஓகேவா, வெட்டிங் முடிட்டு ஓகே, ரிசப்ஷன் வந்து எனக்கு நான் எங்களோட எங்கள் ஃபேமிலி சைடில் வைக்கிறோம் ஓகேவா, அது சிம்பிளாக இருந்தால் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே, உனக்கு எது கஷ்டம் எனக்கு எது கஷ்டம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜேவு எப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ஜேவுப்பா அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம போய் பிக் பண்ணலாம் ஜிம்லேயே அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜேவு பார்க்குறேன். அம்மா நீங்கள் யோசிக்கமா சொல்கிறாங்க. அதனால் ஜிம் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லி ஜிம் நம்ம முடிவு பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டே வந்து டேரக்டர் டேவோட வந்து வேறு ஒரு ஃப்ளைட்டில் உட்காராரு. அவர் கரெக்டாக டேவுக்கு போகுது. நம்ம ஜிம் வந்து கரெக்டாக சேல் வந்து ரீச் ஆகுறாங்க. ஜிம்னு அப்புறம் இவங்க பிரிக்ஸ் இவங்களாம் இங்கே வந்து ரீச் ஆகுறாங்க. ஃபைனலி நம்ம ஜிம் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் அம்மா பார்க்குறோம். எங்கே பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அம்மா அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணுமா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லி கொடுத்து வராங்க. இப்போ ஜிம்ல அப்பா பயங்கரமாக கத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா ஜிம் கெஞ்சிறாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறேங்கப்பா அவன் ஆசைப்படுறான்ப்பா நம்மளோட வீட்டில் செல்ல பையன் இல்லையா சொல்கிறாங்க. அங்கே பார் ஜவுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் அவன் சொல்கிறா சொல்லி ஜிம்ல அழகாங்க. வீட்டில் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா அவங்களும் மேரேஜ் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி கொண்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாம் பார்க்குறேங்க. பார் ஜிம் சொல்கிறாங்கப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் சொல்லுவீங்கல்ல நாங்கள் எது கடலில் பண்ண சொல்கிறாங்க. பார் ஜிம் மேரேஜ் விஷயம் ரொம்ப பிகாஸ் திங் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா அவர் ரொம்ப நல்ல ஒரு பாஸ் மீன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. பேரை பருவி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா திட்டுறாங்க. அப்பா அவர் ரொம்ப அழகாக இருப்பார் தெரியுமா சொல்கிறாங்க. சரி ஃபோட்டோ கடை சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்பா அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க.